கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நம் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த கூட்டத்துக்கு அன்போடு அழைக்கிறோம். கூடியிருக்கிற அனைவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி இந்த கூட்டத்தினை ஜபத்தில் வெளிநடக்க சகோதரன் மனோகரன் கரூர் நொண்டி அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ இந்த ஒரு மறைமுகமான இந்த ஒரு கூடுகையிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் நீங்க கிருபை செய்ததற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கிற சத்தியத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அந்த தூவ வர்க்கம் என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் சத்தியத்தை கேட்டு நாங்கள் உணர்ந்து தந்தையே தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு தூவ வர்க்கமாய் நாங்கள் செயல்படும்படியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரிகை உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்கும்படியாய் எங்களுக்கு பலன் கொடுங்க தகப்பனே. ஆண் தந்தையே, நாங்கள் இதோ எவ்வளவோ சத்தியங்கள் கேட்டிருக்கிறோம் தந்தையே, ஆனாலும் அந்த சத்தியத்திற்கு உண்டான கனிகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறோம். அப்பா, இனி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்படி இராதபடிக்கு நாங்கள் கனிகள் கொடுக்க கூடியவர்களாய் நாங்கள் ஜீவிக்க தேவரீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் பிதாவின் பாதத்திலே கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பிரதர். ஸோ நம்ம கடந்த வாரத்தில் நம்ம இன்சென்ஸ் ஆல்டரை பற்றி நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம தூப வர்க்கம் பர்ஃப்யூம் அந்த தலைப்பின் கீழ் நமக்கு செய்து கொடுக்க முடியாது சகோதரன் கார்த்திகேயன் நம்ம அனைவர் சார்ந்தவங்க அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது உங்கள் ஒருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக இணைந்து தேவனுடைய தேவன் பாராட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கிருபையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ஆயிரம் துதி சோஸ்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆசரிப்பு கூடார நிழல்கள் என்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் புது சிருஷ்டியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சத்திய பாடமாக நம்ம இது மனசுல உணர்றோம். இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை நான் உங்களை மத்தியில ஒரு சத்தியமாக நான் கொண்டு வந்து இந்த சத்திய பாடமாக கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது ஒரு தனி ஒரு மனநிறைவும் கிடைக்கிறத நான் உணர்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு நல்வாய்ப்பு நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம் அனைவருக்கும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு அடிப்படையில் கூட நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்துக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு காரியத்துல நம்ம பரிசுத்தலத்துல நம்ம தூப வீடம் குறிச்சு நம்ம கடந்த வாரம் பார்த்திருக்கிறோம். தூப வீடத்துக்கு முன்பாக நம்ம பார்த்துட்ட இந்த சில ஒரு முக்கியமான அதனுடைய கட்டமைப்பு, அது எவ்வாறு அந்த தூப பீடம் பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற காரியத்துல கூட நம்ம பார்த்தோம். அதனுடைய அளவுகள், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் குறித்து நம்ம பார்த்தோம். அதனுடைய காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது இந்த தூப பீடம் எங்க இது அமைக்கப்பட்டிருந்துச்சு, அதனுடைய நிர்மாணம் எங்க நிர்மாணிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின் போது அதுல சில கான்ட்ரோவர்சியான சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுல நம்ம பார்த்து பழைய ஏற்பாட்டினுடைய காரியம் நம்ம வாசிக்கும் பொழுது அது பரிசுத்தத்தில் இருக்கிறது போல நம்ம வாசிச்சிருக்கிறோம் வேத வசனத்தின் அடிப்படையில. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடும் பொழுது எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதுல 1-4 வரை வசன பகுதியில 4ஆவது வசனத்தில் குறிப்பா பார்க்கும் பொழுது தூப கலசம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அந்த தூப கலசம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அது மகா பரிசுத்தத்தில் இருக்கிறதாக நம்ம பார்த்தோம். அப்ப இதுல எது சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது தூப பீடத்திற்கும் தூப கலசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கடந்த வாரங்களில் நாம் தியானித்தோம். தூப பீடம் என்பது நம்ம எல்லோரும் இந்த பிக்சர்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போல தூப பீடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம யாத்ராகமத்துல நம்ம வாசிச்சது போல தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு மேஜை அமைப்பு போல இருக்கும். நமக்கு தெரியும், அதுல ஒரு முழம் நீளம் ஒரு முழம் அகலம் அப்படின்னு ஒரு சதுர வடிவில் இருக்கும். அதனுடைய 2 முழம் உயரத்திற்கு சீத்தி மரத்தால் செய்யப்பட்டு அது பொன் தகடால மூடப்பட்டிருக்கும். அதுதான் தூப பீடம்.
அப்போ பொற்கலசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அங்க சொல்லியிருக்கிறாங்களே அப்போஸ்தலன் பவுல், அதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அப்போ இந்த பொற்கலசமும் தூபபீடமும் ஒன்றுதானா அப்படி சொல்லி பார்க்கும்போது, இந்த பொற்கலசம் குறிச்சு மகாபரிசுத்தத்துல இந்த பொற்கலசம் இருந்ததாக வேற எங்கேயும் வசனமே இல்லை. இதனால நீங்க வார்த்தைகள் கவனிச்சு கொள்ளுங்க. மகாபரிசுத்தத்துக்குள்ள கிருபாசன பெட்டியை தவிர வேற எந்த ஒரு ஒரு பொருட்கள் இருந்ததாக வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டுல குறிப்பிடப்படவே இல்லை. மாறா இந்த பொற்கலசம் அப்படின்னு சொல்றது ஒருவேளை அவர் எதைத்தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த தூப பீடத்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்கிறத பார்க்கணும். சரி, அப்ப தூப பீடம் இருக்கிறதாக இருந்தா தூப பீடத்தை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரருடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி வாசிக்கும் பொழுது இது அநேக வார்த்தைகளால நமக்கு அங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வேற வேற டிரான்ஸ்லேஷன்ல ஒவ்வொரு விதமாக அங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஒருவேளை அப்போஸ்தலன் பவுல் இதை எப்படித்தான் சொல்லியிருக்கணும் அப்படின்னா இந்த தூப கலசம்ங்கிற வார்த்தையை தூப பீடத்தை தான் அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த தூப கலசம் சொல்லியிருக்கணும். ஏன்னா அது பொற்கலசம் அப்படின்னு அதாவது தூப கலசம், பொன்னினால் செய்யப்பட்ட தூப கலசம் அப்படி இருக்கா. அப்ப தூப கலசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் அது ஒரு மண் பானை போல ஒரு அமைப்பு இருக்கும். அதுல ஒரு ஒரு கயிறு போட்டு கட்டி தூக்கிட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்ப இது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பலிபீடம் படிக்கும் போது பலிபீடத்தினுடைய நிர்மாண காரியங்கள் குறித்து பார்க்கும் பொழுது பலிபீடத்திற்கு கூடவே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நெருப்பள்ளக்கூடிய கரண்டி, சாம்பலை வலிச்சு போடக்கூடிய சாம்பல் சட்டி, அங்கேயே நெருப்பு சட்டி அப்படின்னு ஒரு வசனம் கூட நம்ம யாத்திராகமும் 30ஆம் அதிகாரத்துல எல்லாம் 27ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். உங்களுக்கு நல்ல கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 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 சட்டி பொன்னினாலும் செய்யப்பட்டுச்சா அப்படின்னா நிச்சயமாக பொன்னினால் செய்யப்படல. நமக்கு தெரியும் பிரகாரத்துக்குள்ள பொன் பொருட்கள் வேற அங்க எதுவுமே இல்லை. அங்க வெண்கலத்தை, அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த பிராஸ், அதாவது காப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அது சரியா சொல்லணும்னா. அப்ப காப்பர் மெட்டீரியல் தான் அங்க செய்யப்பட்டிருந்துச்சு. அப்ப காப்பர் மெட்டீரியல் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா இங்க பவுல் பொற்கலசம் கிளியரா கொடுத்திருக்கிறாரு. அப்ப இது எப்படி சொல்லலாம் தூப கலசம் அப்படின் போது இது என்ன அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க அங்க சகோதரருடைய கருத்து நம்ம வாசிக்கும் பொழுது சகோதரர் குறிப்பிடுறார். ஒருவேளை அப்போஸ்தலன் பவுல் அங்க என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா அங்க ஒரு வார்த்தை தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். ஒருவேளை அவர் அப்போஸ்தலன் பவுல் தவறா சொல்லிட்டார் அப்படின்னு அங்க குறிப்பிட எடுக்கக்கூடாது. அங்க குறிப்பிட நமக்கு அப்படி இல்லை. ஒரு தவறுதலாக அந்த வார்த்தை வந்திருக்கணும். அந்த வார்த்தை நம்முடைய புரிதல் வரைக்கும் அதனுடைய மொழிபெயர்ப்பு வரைக்கும் அது தவறாவே போய் கொண்டிருக்கிறத பார்க்கணும். முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா திரைக்கு அப்பால், திரைக்கு அந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கும் திரைக்கு இந்த பக்கம் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த தூப பீடம் எங்கதான் நிர்மாணிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பரிசுத்தத்துல தான் நிர்மாணிக்கப்பட்டிருச்சுங்கிறதுக்கு அநேக வேத வசனங்கள் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம 2-3 சாட்சிகள் இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப 2-3 சாட்சிகள் நமக்கு எங்கதான் இருக்குன்னா பரிசுத்தத்துல நிர்மாணம் செய்யப்பட்டதுக்கு தான் 2-3 சாட்சிகள் இருக்குதே தவிர மகாபரிசுத்தத்துல இருந்ததுக்கான 2-3 சாட்சிகள் நமக்கு இல்லாதனால நாம என்ன பண்றோம்னா அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது நலமா இருக்கும் அப்படிங்கறத கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்க, அப்ப இதனுடைய இந்த தூப பீடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இங்க தூப வர்க்கத்தினால காலையிலையும் சாயங்காலமும் குத்துவிளக்கு ஏற்றும் பொழுதும் சரி, குற்றுவிளக்கு அணைக்கும் பொழுதும் சரி, அப்புறம் வேற பலிசத்து போகும்போது சரி, இங்க தூப பீடத்துல தூப வர்க்கத்தை கொண்டு தூபம் போட்டு அந்த தூப மேகம் தூபத்தினுடைய வரக்கூடிய புகை அது பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் முழுக்க ஆசிரியப்பு கூடாரம் முழுக்க அது அங்க நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம அங்க பார்க்கணும். இப்ப பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ இங்க தூப பீடம் அங்க நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தூப பீடத்துல பயன்படுத்தப்பட்ட தூப வர்க்கங்கள், தூப பீடத்துல பயன்படுத்தப்பட்ட தூப வர்க்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அந்த தூப வர்க்கத்தை குறிச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா பாடமா பார்க்க போறோம். அப்போ தூப வர்க்கம் அப்படின்னு சொன்னா அது என்ன பொருள் அப்படின்னா அது ஒரு வகையான கலவை. அப்ப இந்த தூப வர்க்கத்தை தேவன் எப்படி செய்ய சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. நமக்கு தெரியும் ஆசரிப்பு கூடாரத்துல எல்லா பொருட்களும் தேவன் சொன்ன பிரகாரமாக செய்யப்பட்டுச்சு. நமக்கு தெரியும் பலிபீடம் இந்த அளவுல இருக்கணும், இந்த பொருள் செய்யப்பட்டிருக்கும், அதே மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி நம்ம உள்ள தண்ணீர் தொட்டியாகட்டும், மேஜையாகட்டும், மேஜையில் வைக்கட்டும் அப்பமாகட்டும்,
இப்படியாக ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பார்க்கணும். குத்து விளக்கு அப்படின்னா குத்து விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் எப்படி செய்யணும் அப்படின்னு தனி வகுப்பா நம்ம பார்த்தோம். அதே போல தூப பீடம் போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தூப பீடத்துல பயன்படுத்தக்கூடிய தூப வர்க்கத்தை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கறது கூட தேவன் நமக்கு இங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த தூப வர்க்கம் எப்படி செய்யணும் அப்படின்னா அது ஒரு ஒரு கலவையான பொருள். பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட பல பொருட்களுடைய கலவை, அதான் தூப வர்க்கம். அப்ப நம்ம தூப வர்க்கம் அங்க எப்படி செய்தார்கள், ஆசாரியர்கள் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பாடமா படிக்க போறோம். அந்த தூப வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்ம பார்த்து இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கான வகுப்பை நம்ம நிறைவு செய்யணும். சரிங்க அன்பான சகோதரர்களே, இப்போ நீங்க நல்லா இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு ஃப்ரீ மைண்டட்ல ஒரு கான்செப்ட் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு பொருள் செய்முறை விளக்கம் அப்படின்னு சொல்லி வரும்போது, செய்முறை விளக்கம் அப்படின்னா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செய்முறை விளக்கம் அப்படின்னா நீங்க அநேக சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே யூடியூப்ல எல்லாம் நீங்க சில வீடியோ பார்த்து சில ரெசிபி எல்லாம் நோட் பண்ணி ஒரு சமையல் குறிப்பு எல்லாம் எடுத்து நீங்க ஒரு சமையல் பண்ணிருப்பீங்க. இப்போ பிரியாணி செய்வது எப்படி, அதாவது இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்வாங்க. எப்படின்னா அதுக்கு இவ்வளவு தேவையான பொருள் எடுத்துக்கணும், இப்போ அரிசி இவ்வளவு எடுக்கணும், மட்டன் இவ்வளவு எடுக்கணும், அப்புறம் எண்ணெய் இவ்வளவு எடுக்கணும், அப்புறம் இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருளும் எடுத்து ஒரு லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் இந்த விகிதாச்சாரத்துல இந்த அளவுகள்ல நீங்க கலந்து இவ்வளவு இது பண்ணுங்க, சூடு பண்ணுங்க, அப்புறம் எடுத்து டம்ப் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த பிரியாணிக்கு ஒரு பொருள் வரும். அதே மாதிரி இங்க தூப வர்க்கமும் பல பொருட்களை கொண்டு செய்யப்படுது. கவனிச்சுக்குங்க. இப்ப நம்ம பாக்குறோம் எப்படி இதை படிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் செய்ததா இதை ஒவ்வொரு முறை தூபம் போடும் போதும் இதை கலந்து செஞ்ச மாதிரி வசனம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வசனம் நமக்கு எப்படி இருக்குன்னா, யாத்திராகம் 30ஆம் அதிகாரம் 7-8 வருஷம் இது போன வாரமே நம்ம படிச்சோம். இது காலையிலேயும் சாயங்காலம் தூபம் காட்டணும். தூபம் போடுறதுக்கு எப்படி இது தூபம் போடணும் அப்படின்னா தூப வர்க்கத்தை வச்சு போடணும். இது எப்ப போடணும்? காலையில சாயந்தரம் போடணும். இது தலைமுறை தோறும் செய்யணும். சரி, அப்ப எப்பவுமே இது ஒரு ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிறத நாம என்ன பண்றோம்னா புரிஞ்சுக்கிறோம். இங்க வேத வசனத்துல ஸ்டாக் வச்சிருந்தாங்க அப்படின்னால இங்க சொல்லப்படல. ஆனால் நம்முடைய புரிதலோட நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் இது ஒரு கலந்து ஒரு மூட்டை அளவோ ஏதோ வைத்திருக்கணும். சரி, இதை எப்படி வெறும் தூப வர்க்கம் போட்டாலே வாசம் வருமா? இல்ல. அப்ப அந்த தூப வர்க்கத்தை எங்க எதுல போடணும்? நெருப்புல போடணும். அது ஒரு வகையான ஒரு சாம்பிராணி, நம்ம வீட்டுல சாம்பிராணி போடுறோம் இல்லையா, சாம்பிராணி புகை போடுறோம்ல, அந்த மாதிரி தான் அது ஒரு கலவை. அந்த ஒரு மிக்ஸ்டு பவுடரை எதுல போடணும் அப்படின்னா நெருப்புல போடணும். அப்ப அந்த நெருப்பு எங்க இருந்து வரணும் அப்படின்னா, அந்த நெருப்பு பலிபீடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு வரணும். அப்ப பலிபீடத்துல இருந்து நெருப்பு கொண்டு வந்து அங்க என்ன வரணும்னா போடணும். அந்த நெருப்பை வச்சு அந்த நெருப்புல தான் போடணும். சரி, ஓகே. அப்ப வெளியிருந்து நெருப்பு வந்தா அது அந்நிய அக்னி, அப்படி எடுத்து வந்தா மறிச்சிருவாங்க. அதுக்கான நிறைய நம்ம சம்பவங்களோட நம்ம படிச்சுக்கிறோம். தவறான ஒரு தேவன் சொல்லாத சில விஷயங்கள் செய்யும் பொழுது அங்க மரணம் சம்பவிச்சதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்ப தூப வர்க்கம் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில் இப்ப நம்ம வாசிக்கலாம். சகோதரி வாசிங்க. யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 34, 35, 36. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குளியமும் அல்பான் பிசினுமாகிய சுகந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளம் ஏற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. பாருங்க, இங்க தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில பொருட்களோட ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பாருங்க, அதுல சுத்தமான வெள்ளை போலம், அப்புறம் குங்குளியம், அப்புறம் அல்பானுடைய பிசின், அப்புறம் கந்த வர்க்கம், அப்புறம் சுத்தமான சாம்பிராணி, இது எல்லாத்தையும் சம நிறைய எடுக்கணும். ஈக்குவலா எடுத்து அதை என்ன கலந்து அப்புறம் அதை பொடியா இடிச்சு அதை பத்திரமா என்ன பண்ணணும்னா கொண்டு போய் போடணும். எப்படி அப்படின்னா அதை ஆசாரியன் எந்த ஆசாரியன் அவங்க பண்றாங்களோ அவங்களுடைய கையில ரெண்டும் இப்படி கை நிறைய 2 கையால வச்சு இப்படி ஆடுறாங்க. அது எவ்வளவு வருதோ அவ்வளவு எடுத்து போடணும்.
இப்ப என்னுடைய கை பெரிய கை அப்படின்னா நிறைய வரும். இப்ப இன்னொருத்தர் சின்ன கையா இருக்கு, அவருக்கு ஒரு ஒரு 1/2 கிலோ வருதுன்னு நான் எடுக்கும்போது அவருக்கு ஒரு 50 கிராம் வருதுன்னா எனக்கு ஒரு 1 kg வரும். இன்னொருத்தர் எடுத்தாருன்னா அவருக்கு வந்து 750 கிராம்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து நிறைய கைகளினுடைய வித்தியாசங்கள் வரும். இதுக்கு கூட ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி பாருங்க, இப்ப அன்பான சகோதரர்களே, இப்ப இது எல்லாத்தையும் ஒரு சமநிலையா எடுக்கணும் அப்படின்னா என்னன்னா, வெள்ளைப்போளம் நீங்கள் 1 கிலோ 1 kg எடுக்கிறீங்க அப்படின்னா குங்குளியமும் 1 kg எடுக்கணும், அல்பான் பிசினும் 1 kg எடுக்கணும், கந்தவர்க்கா அதாவது அல்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கா, அதான் அல்பான் பிசினுக்கு மறுபேர் மாதிரி, அப்புறம் சாம்பிராணி ஒரு கிலோ. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து இப்ப 4 பொருட்கள், 4 பொருட்களையும் சம எடை அப்படின்னா ஈக்குவலா இருக்கணும் வெயிட்டேஜ்ல எடுத்து என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒன்னா கலந்து அதுல பரிமளமேற்றினா அங்க நமக்கு தெரியும் இந்த ஏற்றி அப்படிங்கிற வார்த்தை நீங்க பாருங்க. அது அந்த வார்த்தை மாத்திரம் சகோதரர், அது இந்த வார்த்தைக்கு மட்டும் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு. சாரம் ஏற்றி நம்ம புதிய ஏற்பாடுல படிக்கிறோம். உப்பு, அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உப்பினால் சாரம் ஏற்றப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்ப அந்த ஏற்றதுன்னா என்னன்னா, அதாவது ஒரு 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 பதப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையாக சொல்லலாம், அல்லது ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையாக சொல்லலாம். ஒரு சாப்பாடு அங்க உப்பு போடும்போது அங்க என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு சுவை கூடுது. அது மாத்திரமில்ல, அந்த சாப்பாடு ஏதாவது ஒரு அசுத்தங்கள் இருந்தா கூட அந்த உப்பு போடும்போது சரியாயிருதுன்னு தான் அதனுடைய கான்செப்டா வச்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து. இப்ப அது வந்து நம்ம உப்பு வெறும் டேஸ்ட்டுக்கு மட்டும் நினைக்கிறோம், ஆனா டேஸ்ட்டுக்கு மாத்திரம் இல்ல, அதுல ஏதாவது ஒரு விஷத்தன்மை இருந்தா கூட அதெல்லாம் சரியாகுது அப்படின்றதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். அப்போ உப்பு இல்லாம சாப்பிடும் பொழுது அது உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லாத இருக்கும். அப்போ இங்க வந்து இங்க ஒரு தைலக்காரன் பரிமளத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பக்குவம் வர வரைக்கும் அதை ரெடி பண்றது போல இவங்களும் அந்த விஷயங்களை போட்டு நல்லா பெரட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த பதத்துக்கு வர வரைக்கும் அங்க கரெக்டா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புரிஞ்சுக்கலாம், அது கை நிறைய எடுத்து வைக்கக்கூடிய அளவு. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளைப்போளம் அது ஒரு வகையான பூல இருந்து வரக்கூடிய ஒரு திரவம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத பாருங்க. ஆக்சுவலா இந்த பூ இன்டர்நெட்ல கிடைச்சிச்சு நமக்கு. இந்த பூல இருந்து பொதுவா நமக்கு தெரியலையா, ஒரு ஹனி, அதாவது தேன் எங்க கிடைக்கும் அப்படின்னா பூக்கள்ல இருந்து தான் எடுக்கும். அது வந்து அந்த தேனீக்கள் போயிட்டு அதுல வச்சு அந்த தேனை மாத்த உறிஞ்சி எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அது போல ஒருவேளை இது எப்படி கிடைச்சதுன்னா, இந்த பூ வந்து அப்படியே வெளியே அந்த லிக்யூட் மாதிரி வருமா, அப்படியே வெளியே வர வரையும் அந்த காத்து பட்டோடனே பாருங்க, இங்க தெரியுதுங்களா இந்த பிக்சர்ல ஒரு அமைப்பு மாதிரி, இது அப்படியே இறுகி இருக்குமா. இதுதான் வெள்ளைப்போளம் அப்படிங்கிற ஒரு தமிழ்ல வார்த்தை. இது இப்படி எடுக்கதா சொல்லப்பட்டிருக்காங்க. இதுல இருந்து அடுத்து குங்குளியம் அப்படின்னு சொல்றாங்க. குங்குளியம்ங்கிறது என்னன்னா, இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய ஒரு நீர்வாழ் உயிரினம், சங்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம், இல்ல அது கிளிஞ்சல் சொல்லுவாங்க. இது ஒரு வகையான கிளிஞ்சல். அதுல ஒரு உயிரினம் தான். அதுல இருந்து அந்த கிளிஞ்சலை வெளியே எடுத்து அப்புறம் அந்த அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிளீன் பண்ணி இதை என்ன பண்றாங்கன்னா அங்க இடிச்சு பொடியாக்கி இது ஒரு மிக்சிங்ல வரும். ஆனா இதுல வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்கிற மாதிரி கூட சொல்றாங்க. எப்படின்னா மெடிசின்ஸ் மட்டும் இல்ல, மெடிசன் நிறைய பயன்படுத்திருக்காங்க. அதோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா, நான் படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். விஷப்பூச்சிகளை விரட்டுறதுக்கு இந்த ஒரு குங்குளியம் பயன்படுத்துறதாக சொல்றாங்க. அதாவது இன்னைக்கும் சில ஃபேக்டரிஸ்ல சில இடத்துல எல்லாம் வந்து பாம்பு, தேல், இந்த மாதிரியான விஷப்பூச்சிகள் வெளியே அந்த அந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்ல, காலேஜ் காம்பவுண்ட்ல எல்லாம் வந்து இன்னைக்கும் நிறைய பிளே ஸ்கூல்ல குழந்தைகள் இருக்கிற இடத்துல, அப்புறம் நிறைய பொதுவாக ஸ்கூல்ஸ் கேம்பஸ்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாம்பு வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு கடுகு மாதிரி இருக்கும், சின்ன சைஸ்ல இருக்கும், அதை கொண்டு வந்து மருந்து மாதிரி போடுவாங்க, ஃபேக்டரியில போடுவாங்க. நானும் பார்த்துருக்கேன் விஷயம் என்னன்னா, அதை போட்டா எந்த விஷப்பூச்சியும் வராது. அதே மாதிரி இன்னைக்கு அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இருந்து எல்லா ஜனங்களுமே இந்த குங்குளியம்ங்கிற பொருளை அதுக்காகவே பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு, அதுலயும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம சகோதரர் குறிப்பு கொடுத்திருந்தார். அதனால இந்த தகவல் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது
அல்பான் பிசுன்னு சொல்றாங்க. அல்பானின் பிசுன் அப்படிங்கிறது இது எப்படின்னா, இதுவும் ஒரு வகையான செடி. இந்த செடியிலிருந்து வரக்கூடிய இந்த பூ, இந்த செடி, இந்த செடியிலிருந்து வரக்கூடிய பூ, இதை பாருங்க, இந்த பூ வகை. இந்த பூ எடுத்து இப்படி கசக்குனா என்ன வருமாம, ஒரு அருமையான வாசம் வருமா. பூவா இருக்கும்போது நீங்க பொதுவாகவே எந்த ஒரு மல்லிகை பூ எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி, ஓகேங்களா. அந்த பூ எடுத்து இப்படி ஸ்மெல் பண்றோம். அதே பூவை நல்லா கசக்கும் போது இன்னும் அதிகமான, அதாவது அந்த கிறிஸ்ப் பண்ணும்போதே ஒரு வாசம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பூல இருந்து எடுக்கிறதாக சொல்றாங்க. அடுத்து சாம்பிராணி. சாம்பிராணி ரா மெட்டீரியல்ஸ். இது நமக்கு தெரியும். இதை நான் ரொம்ப நாள் நினைச்சிருந்தேன் இது ஏதோ ஒரு சுண்ணாம்புகள் மாதிரியான விஷயம் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, இன்னைக்கும் நம்ம மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் இதை நிறைய முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ் எல்லா மதத்திலும் பயன்படுத்துறாங்க. இது ஒரு வகையான மரத்துல இருந்து வருது. இது ஒரு வகையான பிசின் போன்றதுதான். இதுவும் எப்படின்னா, ஒரு மரத்துல இப்படி அதை என்ன பண்றாங்கன்னா, கத்தி வச்சோ கோடாலி வச்சோ இப்படி வெட்டிடுறாங்க. வெட்டி அந்த மரத்துல ஒரு பிளவு ஏற்படுத்தும் போது அதுல இருந்து அப்படியே கசிஞ்சு வரும். இந்த நம்ம ரப்பர் மரத்துல இருந்து ரப்பர் எடுக்கிறாங்க இல்லைங்களா, பால் எடுக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இது பாருங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருக்கீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு மனுஷர் எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் சாம்பிராணியினுடைய ரா மெட்டீரியல். சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாமே சம அளவுல, இப்ப 4 பொருள் பார்த்தோம். 4 பொருளையும் சேகரிச்சு சம அளவுல வச்சு அதை ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அதுதான் தூப வர்க்கமாக இருக்கும். இதுல நம்ம பாக்குறோம், நல்ல அற்புதமான ஒரு வாசம் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது, படிக்கும் பொழுதே புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ அடுத்த வசனத்தை நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிக்கணும். காரணம் என்னன்னா, தேவன் இது போன்ற தூப வர்க்கங்களை ஆசரிப்பு கூடாரத்துல தவிர வேற எங்கேயும் பயன்பாட்டுக்கு இதை செய்திடக்கூடாதுங்கிறத ரொம்ப 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 கவனமா சொல்லிட்டாங்க. ஒருவேளை இப்ப தேவன் சொன்ன இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி இப்படியான ஒரு தூப வர்க்கத்தை அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு செய்வோம், இதனால வாசமா இருக்கு அப்படிங்கறதுக்காக அவங்க செய்தாங்கன்னா, யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்க இறந்துருவாங்க. வசனம் வாசிக்கிறாங்களா? எவ்வளவு ஒரு சீரியஸ் இஷ்யூன்னு பாருங்க. நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 37-38 வாசம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 37 முதல், இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்கு செய்து கொள்ளலாகாது. இது கர்த்தருக்கென்று உனக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்கு செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன் என்றார். இது ரொம்ப சீரியஸான விஷயமா தேவன் சொல்றாரு. இது உங்களுக்கு செஞ்சு கூடாது, நீங்க உங்களோட பர்சனல் யூஸ்க்காக நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத இது தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அப்போ இது தேவனுக்குரியது தேவனுக்கு தான், மனுஷங்களுக்குரியதான் மனுஷங்களுக்கு. அப்போ தேவனுக்குரியதை மனுஷன் எடுத்துக்கொள்ள நினைக்கும் பொழுதே பாருங்க, நம்ம அநேக இடத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த பாடம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் சில காரியங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கிறார். அதுல இதையும் ஒன்று. ஒருவேளை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்முடைய எக்லிசாக்கு இப்ப பாருங்க, ஒருவேளை நம்ம சுவிசேஷ யுகத்துல ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கோம், எந்த ஆபத்தும் இல்லை. ஒருவேளை நம்ம யூத யுகத்துல இருக்கிறதா நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ நம்ம ஒரு எக்லிஷால, நம்ம சர்ச்சஸ்ல ஒரு நல்ல ஒரு சேர்ஸ் வாங்குறோம். சகோதரர்கள், நம்ம எல்டர்ஸ் அவங்கலாம் சேர்ஸ் நமக்கு எக்லிஷால வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு பிரதர் பாக்குறாரு, சரி இந்த சேர் நல்லா இருக்கேன், இதே மாதிரி சேரு எங்க வீட்டுக்கு வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாலே இறந்துற மாதிரி எப்படி இருக்கும்? நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த சீரியஸஸ் புரியுதுங்களா? எக்லிஷியால நம்ம ஒரு பொருள் பாக்குறோம், நல்லா இருக்கு, அடனே இது நல்லா இருக்கு, இதே மாதிரி எங்க வீட்டுக்கு நான் ஒண்ணு வாங்கினா பரவாயில்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு மரணம் வந்தா எப்படி இருக்கு? அது வாங்க கூட வேண்டாம், வாங்கலாம் நினைக்கும் போதே எவ்வளவு சீரியஸான விஷயம் பாருங்க. இதுதான் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள், அந்த லேவியர்கள் மத்தி, என்ன சொல்றோம்னா ஆசாரியர்கள், இந்த லேவியர்கள் இப்படியாக ரொம்ப ஒரு கடினமான ஊழியத்தை, ஒரு ரிஸ்கி ஜாப் அப்படின்னு சொல்லணும், அவ்வளவு தன்னுடைய உயிரை பயணம் வைத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம இப்படித்தான் அவங்க செய்யணும்.
தூபவர்க்கம், அதான் செய்முறை விளக்கம் பார்த்துட்டோம், செய்ய வேண்டிய விதம், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸும் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தூப வர்க்கத்துக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய நெருப்பு எங்கிருந்து எடுக்க வேண்டியது அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தழலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப நீங்க ஒவ்வொரு பாயிண்டா நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல இந்த தூப வர்க்கத்தை நம்ம போட்டு அங்க வாசம் வர்றதுக்காக நம்ம வந்து ஒரு புகையை எழுப்பணும் இல்லையா? அதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய நெருப்பு எங்கிருந்து வரணும் அப்படின்னா பலிபீடத்துல இருந்து தான் வரணும், வேற எங்கிருந்து வரக்கூடாது. அப்படி தவறான நெருப்பு கிடைக்கலையே அப்படின்னு வேற எங்கேயாவது நெருப்பு எடுத்து இருந்தாங்கன்னா நிச்சயமாக மறிச்சிடுவாங்க. அப்படி மறிச்சும் இருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து இந்த பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்துல ஆசாரியன் என்ன பண்ணா தன் கைப்பிடிகள் அளவு, கைப்பிடினா எவ்வளவு வளர்றாங்களோ அவ்வளவு கை நிறைய எடுத்து என்ன பண்ணணும்னா போடணும். எங்க அப்படின்னா திரைக்கு உள்ள வந்து பரிசுத்தத்துக்குள்ள வந்து பரிசுத்தக்கூடிய தூப பீடத்துல போடணும். என்ன அந்த நெருப்பு கொண்டு வச்சாலும் அந்த நெருப்பு மேல போடணும். அப்படியே அந்த நெருப்புல போட்டுறனே அப்படியே கபகபகபன்னு புகை வர ஆரம்பிக்கும். அந்த புகை அப்படியே முதல்ல ஃபர்ஸ்ட் எங்க வரும்னா பரிசுத்தத்துல முழுக்க அப்படியே வந்து அப்படியே மகா பரிசுத்தத்துக்கு போகும். அந்த திரையை கடந்து அந்த பக்கம் போகும். மகா பரிசுத்தத்துக்கு போய் மகா பரிசுத்தம் முழுக்க நிறைஞ்சு அப்படியே ரிட்டர்ன் ஆகிறத அங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி நிறைஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு சிக்னல் என்னவாமா, அந்த பிரதான ஆசாரியனுக்கு சிக்னல் எப்படியாம அந்த அந்த பாவ நிவாரண நாளில் உள்ள நுழையிறாரு இல்லையா? அப்ப நுழையும் போது எப்படி மகாபரிசுத்தத்துல சும்மா போயிட முடியாது பிரதான ஆசாரியன். அது இவர் போறதுக்கு முன்னாடி அங்க என்ன செஞ்சிருக்கணும்னா மகாபரிசுத்தம் முழுக்க இந்த தூபத்தினால நிறைஞ்சிருக்கணும். தூப வர்க்கத்திலிருந்து வரக்கூடிய புகையினால முழுவதுமாக நிறைஞ்சு அந்த மகாபரிசுத்தம் 10க்கு 10 ரூம், அதான் நம்மளுடைய கணக்கு. 10 முழம் நீளம் 10 முழம் அகலம் ஒரு அந்த ரூம் முழுக்க நிறைஞ்சு அப்படியே வெளியே வரணும். இந்த அடையாளம் ஓகே அங்க ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சாதான் இவர் என்ன பண்றாராம உள்ள போறார். அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் ரத்தம் தெளிச்சுட்டு திரும்ப வருவார். ஒருவேளை அங்க வந்து கரெக்டான தூபம் போகல, நல்லா கவனிங்க, ஒருவேளை அந்த தூபம் போகல அப்படின்னா இவரை உள்ள என்ட்ராரானா இறந்துருவார். என்னங்க தொட்டதுக்கெல்லாம் இறந்துருதா அப்படின்னா எஸ், தேவன் சொல்லாத விஷயங்களை செய்தால் அங்க மரணம் வந்திருக்கு. அதுக்கு சாட்சி இந்த வசனங்கள் தான். தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்னியின் மேல் தூப வர்க்கத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப இவர் என்ன பண்ணணும்னா கொஞ்சமா அள்ளாரு வச்சுக்கோங்க, இப்படி கொஞ்சம் 2 கையில இப்ப என்னால நான் அப்படி 2 கை சேர்த்து அள்ளுறேன்னா எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி போட்டா மட்டும்தான் அங்க புகை வரும். அப்படின்னா அந்த புகை நிறையணும், அங்க புகை மூடணும். எது மகா பரிசுத்தத்துல மூடணும்னா நான் நிறைய போடணும். அப்ப நிறைய போடணும்னா நான் கொஞ்சமா போறேன்னு வச்சுக்கோங்க, அங்க கஞ்சத்தனம் காட்டுறேன்னா அங்க என்ன ஆயிரும், புகையினால நிரம்பாது. அப்ப புகை நிரம்பாதுன்னா நான் உள்ள என்டர் ஆக முடியாது. அதை மீறி என்ட்ரானா இது போதும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அள்ளி போடுறேன். அப்படி அள்ளி போடும்போது அங்க புகை நிரம்பாது. புகை நிரம்பாம நம்ம உள்ள என்ட்ரானா நான் மறிச்சிடும். அப்போ நான் அள்ளி போடும் பொழுதே 2 கையால 2 கைப்பிடிகள் நிறைய எடுத்து போடணும். அப்ப நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா போடுறோமோ அவ்வளவுக்கு அளவு புகை நிறைய வரும், தூபம் நிறைய வரும். அப்ப நம்ம அள்ளி போடுறதுல நம்ம கஞ்சத்தனம் காமிச்சோம் அப்படின்னா அங்க வந்து வராதுங்கிறது இதனுடைய மெயின் கான்செப்ட். சரிங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம அதனுடைய காரியங்கள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு நம்ம போக போறோம். ஆவிக்குரிய அர்த்தத்துல
இந்த தூப வர்க்கம் எதை அடையாளப்படுத்துது? இந்த தூப வர்க்கம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, ஒரே வரியில பதில் நான் சொல்லிடுறேன் எளிமையா. நீங்க, நான், நம்ம எல்லாரும், குறிப்பா வேத மாணவர்கள் பண்ணக்கூடிய ஜெபம், நம்முடைய ஜெப வாழ்க்கை அடையாளப்படுத்து, புது சிருஷ்டிகளுடைய ஜெபத்தை அடையாளப்படுத்துதுங்க அன்பான சகோதரர்களே. அப்படியா அப்படின்னா ஆமா, நாம பண்ணக்கூடிய பிரேயர் அதுதான். எப்படி பிரதர் சொல்றீங்க? 2 வசனம் சாட்சி நான் கொடுத்தேன். 2 வசனம். ஒண்ணு வெளிப்படுத்தல 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க சகோதரி. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 8. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. கவனிச்சிங்களா? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால். அப்போ தூப வர்க்கம் அப்படின்னா அது பரிசுத்தவான்களுடைய ஜெபம். ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா பிரதர் நீங்க இதை கவனிக்கணும். எல்லா சகோதரரும் கவனிங்க. இங்க ஆங்கிலத்திலும் த பிரேயர்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அது எதுக்கு அடையாளமா இருக்காம தூப வர்க்க. இன்னொரு 2வது சாட்சி. அடுத்தது சங்கீதம் 41:2 வாசிங்க. 141ஆம் சங்கீதம் வசனம் 2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்கின்றார். என் கையெடுப்பு அந்திபலியாக இருக்கிறது. 2வது நம்ம முதல் பாகத்தை எடுக்கிறோம். என் விண்ணப்பம் அப்படின்னா நாம தேவனிடத்துல பண்ணக்கூடிய ஜெபம் தான் தூபம். ரொம்ப அருமையா சொல்லிட்டாங்க. சிம்பிளா 2 வசனங்கள் நமக்கு எப்படி இருக்காம. இப்ப நம்ம தேவனிடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்றோம் அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம முதல்ல தேவனை நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லித்தான் நம்ம முதல்ல ஜெபம் பண்றோம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எல்லாரும் நல்லா கவனிங்க, தயவுசெய்து நல்லா கவனிச்சிருங்க. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஏன் முதல்ல நம்ம தேவனை ஒரு மகிமை பொருந்திய வார்த்தைகளால நம்ம கனப்படுத்தி துதித்து அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை சொல்லித்தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சொல்ல போறோம். என்ன பண்ண போறோம்? ஜெபத்தினுடைய அடுத்த விண்ணப்பங்களை கோரிக்கையில சொல்ல போறோம். இது எதுக்கு அடையாளமா இருக்காம நாம் ஜெபம் பண்றதுன்னா தேவ சமூகத்துக்கு போறது. இப்ப நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் மகன் கண்ணை மூடணுன்னே நம்ம எங்க இருக்கிறோம்? நம்முடைய மைண்டு, அதான் நம்முடைய சிந்தை தேவனுடைய சமூகத்துக்கு போயிடுச்சு. அப்படின்னா தேவன் இடத்துல போயிடுச்சு. இது எப்படி நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இமேஜினேஷன் இருக்கும். ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துல கண்ணை மூடி ஜெபம் அப்படின்னு சொன்னோடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய இமேஜஸ் தேவன்கிட்ட பேசுறது போல, இல்ல தேவன் ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது போல, ஒரு சிங்காசன காட்சி போல ஏதாவது நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். தவறே இல்லை. இப்ப நான் சில வேத வசனங்கள்ல எப்படி நான் இமேஜின் பண்ணிக்க அப்படின்னா மகாபரிசுத்தத்துக்குள்ள உள்ள என்ட்ராகிறது போல நம்ம நினைச்சுக்கலாம். இது வேதவசம் குறிப்பிடுறது. பவுல் இதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர்றது அப்படின்னு எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்றாரு. அப்படின்னா கிருபாசன தண்டைனா மகாபரிசுத்தம். அப்ப மகாபரிசுத்துக்கு போறது அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இருந்துச்சு. அந்த திரையை கடந்து போறது. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாமிசமாகிய திரையின் வழியாக எப்ப வேணாலும் தேவனை போய் சந்திச்சு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைச்சா எந்த டைம் இருந்தாலும் ஜெபம் நினைச்சா நமக்கு தடையில. இந்த டைம் ஜெபம் பண்ற டைம் இல்லையே, நமக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையே நினைக்க வேண்டாம். எப்ப வேணா ஜெபம் பண்ணலாம். அப்ப மகாபரிசுத்தத்துக்குள்ள உள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கு இந்த சுவிசேஷத்துல எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விசேஷமா புது சிருஷ்டிகளுக்கு தேவன் நீ எப்ப வேணாலும் 24/7 ஒரு வருஷம் முழுக்க இல்ல ஒரு நாள் முழுக்க எந்த டைம் வேணாலும் நீங்க வரலாங்க, ஜெபம் பண்ணலாம்.
நீங்க அதாவது ஜெபம் பண்ணலாம்னா நீங்க மகாபரிசுக்குள்ள என்ட்ராகும். இப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் கிருபையா கிடைச்சு. அப்படின்னா ஆனா அந்த கால் நீதி மட்டும் மாறுறது இல்லையாமா. நம்ம உள்ள என்ட்ராகலாம், நீதி மாறாது. என்ன நீதி? அங்க பிரதான ஆசிரியர் உள்ள என்ட்ராகணும்னா இங்க அவர் தூபம் போட்டு அந்த புகை மகாபரிசுரத்துல மூடி அது நிறைஞ்சு ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓகே நீங்க உள்ள வரலாம் அப்படின்ற ஒரு சமிக்கை. இப்ப பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஒரு ஆபீசர் நம்முடைய கம்பெனியோட பாஸ் மீட் பண்றதுக்கு அவருடைய சேம்பருக்கு வெளியே வெயிட் பண்றோம், இல்ல ஒரு மினிஸ்டர் மீட் பண்றோம், இல்ல ஒரு சிஎம் பாக்குறதுக்கா போறோம். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட்டிங் ஹால்ல. நம்ம வந்து வெயிட் பண்றோம் தெரியும் அவருக்கு. ஓகே அவர் வர சொல்லுங்க அப்படின்னு அவருடைய அசிஸ்டன்ட் வந்து நம்மகிட்ட வந்து சார் உங்களை கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னா நம்ம உள்ள வர்றதுக்கு நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம் வெயிட்டிங் ஹால்ல. ஆனா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அது நமக்கு ஒரு அதே மாதிரிதான் அங்கேயும் தேவன் நீங்க இப்ப உள்ள வரலாம் அப்படிங்கிற சபைக்கு எப்படி சொல்றாருன்னா ஆசாரியர்களுக்கு அந்த தூப வர்க்கத்தை போட்டு தூபம் நிறைஞ்சு அந்த புகை வெளியே வரும்போது அது சமிக்கையாக ஓகே நம்ம இந்த டைம் உள்ள போலாம் அப்படின்னு போறோம். அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது தேவனை துதிக்கிறது இதுக்காகத்தான். அப்ப அந்த தூப வர்க்கமே எதை அடையாளப்படுத்துதாமா? தேவனை மகிமைப்படுத்துறதும் தேவனை துதிக்கிறதும். இப்படித்தான் நம்ம வந்து உள்ள போறோம் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, இப்ப இதை நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபம் அப்படின்னா அப்ப வெறும் வாயின் வார்த்தைகள்ல அவரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி பேசிட்டு தேவனிடத்துல போய் நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியுமா அப்படின்னா நோ நோ. சரி, அப்ப என்ன செய்யணும்? அதான் நம்ம ஜெபம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் நம்ம பேசிக்லயே நம்ம படிச்சுக்கிறோம். பேசிக் சப்ஜெக்ட்லயே எப்படி அதை பத்தி படிச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஜெபங்கிறது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. அதான் நம்ம வசனம் ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் வரும். வார்த்தையினால இல்ல, வசனப்பினால இல்ல, கிரியையினால மகிமைப்படுத்தணும் தேவனை. அதான் நம்ம மத்தையில கூட நம்ம ஒரு வசனம் இருக்கு இல்லையா? எதையுமே செய்ய மாட்டாராம் ஒருத்தர், ஆனா தேவன் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொன்னா செய்வாரா? நோ. அப்ப நம்ம தூபம் போடுறதுன்னு என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துறது. அப்ப வெறுமனை வாயில பேசி தூபம் போடுறதில்ல. நம்ம சொல்லுவாங்க நல்ல தூபம் போடுறப்பா நீ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதான் இந்த வார்த்தையினுடைய அப்படியே மறிவு அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வாயில பேசி தூபம் பண்றதல்ல, கிரியில தூபம் பண்றது தேவனை. இத யார் செஞ்சாங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசுக்கு செஞ்சாங்க. நம்முடைய வழி அவர் தான். அவர் நமக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு ரோல் மாடல். நம்முடைய மணவாட்டிக்கு இந்த மணவாளனே ரோல் மாடல். இப்ப நம்ம வந்து மணவாளனை உடைய மணவாட்டியாக நம்ம இருக்கிறதுனால மணவாளனை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா யோவான் 8:29 நம்ம ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னை அனுப்பினவர் என்னுடைய கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு ஒரு வசனம். அப்படின்னா பிதாவுக்கு பிரியமானதை இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காங்க. அதனால அவர் எப்ப வேணாலும் அவர் கூடவே இருக்கிறார். அப்ப என்னை தனியா விடலைன்னா நான் வந்து தனியா இல்ல, என் கூடவே பிதா இருக்கிறார். அப்ப நாமளும் தேவனுக்கு பிரியமான செஞ்சோம் அப்படின்னா அவர் என்ன சொல்ல போனா மகாபரிசத்துல அவர் எப்ப வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதான் மோசே நிழல், அங்க உங்களுக்கு மோசே நிழல் வரும், நமக்கு ஆரோன் நிழல் வரும், அவருக்கெல்லாம் மோசே நிழல் வரும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இதுதான் வந்து என்னுடைய நமக்கு அந்த கான்செப்ட் நம்ம இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப தூப வர்க்கம் என்னவா இருக்குது அப்படின்னா ஜெபம், நம்முடைய ஜெப சிந்தை, ஜெப வாழ்க்கையை அடையாளப்படுது. அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை அடையாளப்படுத்துதுன்னு நம்ம வேதவசனம் பொருள். சரி, அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகளை நம்முடைய சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதை நம்ம வாசிக்கணும். பாருங்க, இந்த அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். தூப சும்மா வச்சா வாசம் வருமா? வருமானம் வராது. நெருப்புல போடணும். நெருப்பு அடையாளமா இருக்காம பாடுகள் உபத்திரவங்கள் நாம வாழக்கூடிய வாழ்க்கையோட சேர்ந்து அந்த தூப வர்க்கம் நாம வாழ்ற வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் சேரும் போதுதான் அங்க புகையே வருது. அந்த புகைதான் போய் தேவனை மகிமைப்படுத்துது. நாம பரிசுத்தத்துல இருக்கிறோம், தேவன் மகா பரிசுத்தத்துல இருக்கிறார். பரிசுத்தத்துல அப்படின்னா பரிசுத்தம் நமக்கு தெரியும், நம்ம இந்த பூமியில நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. சரியா? இங்கிருந்து நம்ம போட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம்னா
தேவனத்துல பரலோகத்துல அங்க போய் ஒரு மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்குடைய பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. இந்த போர்ஷன் வாசிங்க சகோதரி, இந்த ஒரு 4 வரி மாத்திரம். டைம் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் நிறைய பாயிண்ட் இருக்கு. தூபவர்க்கம் என்ற வார்த்தை 2 வெவ்வேறு விதத்தில் பொருந்துகிறது. ஒன்று, தூபவர்க்கம், அதாவது நறுமண பொருட்கள் மட்டுமே, இயேசுவின் பரிபூர்ண மனித நிலைக்கு ஒரு அடையாளம். 2, அக்கினி தழலோடு தொடர்பு கொண்ட தூபவர்க்கத்தின் நறுமணம் சுகந்த வாசனையை மேல் எழுவது. அதிக சோதனையான சூழ்நிலையிலும் இயேசு யெகோவா தேவனிடத்தில் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படுத்தி இருந்ததற்கு ஓர் அடையாளம். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்க எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் பரிபூர்ணமா தான் இருந்தார். அவர் பிறந்ததுல பாவமே இல்லை. அப்ப பரிபூர்ண மனுஷன் நிலைமை, அது தூக்கம். பத்தாது, கூட பொழுது, அதாவது சேரும் பொழுது அங்க சுகந்த வாசனையாக தேவ சமூகத்துக்கு போகுது. அப்படின்னா அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள், அந்த சூழ்நிலைகள் எல்லாமே, அந்த சோதனைகள்ல, உபத்திரவங்கள, பாடுகள்ல தம்மை தாழ்த்தி அவர் என்ன பண்ணார்னா, பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அப்படின்றதான் வசனம். அப்ப அவருக்கு முன்னாடி கீழ்ப்படுதல் இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக நம்ம கூட அதை பார்க்க போறோம். அடுத்த பாயிண்ட்ல தான் வரப்போகுது. எப்படின்னா, நம்ம பூசிஸ்டுடைய வாழ்க்கை, அது கூடவே பாடுகள் இருக்கணும். இந்த ரெண்டும் சேரும் பொழுதுதான் அது சுகந்த வாசனையாக, தூபமாக தேவ சமூகத்தை போய் அடையுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அன்பான சகோதரர்களே, அடுத்தது இந்த தூப வர்க்கத்தினுடைய அது ஒரு கலவை பொருள் சொல்றோம், எல்லாம் ஒரு மிக்சடு பவுடர். அப்ப அதுல என்னென்ன செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது ஒரு 4: வெள்ளைப்போளம், குங்குளியம், அல்பானின் பிசின், சாம்பிராணி. அப்ப இந்த 4ம் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, நான் பாருங்க உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ல காமிச்சேன். ஒண்ணு வெள்ளைப்போளம் அப்படின்னா அது விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கு. குங்குளியம் அன்புக்கு அடையாளமா இருக்கு. அல்பானின் பிசின் அது ஒரு கீழ்ப்படுதல் குறிக்குது. அடுத்து சாம்பிராணி அது தேவனை துதிக்கிறது. விசுவாசம், அன்பு, கீழ்ப்படுதல், துதித்தல். அப்ப இது 4ம் சம அளவுல எடுத்து கலந்தோம்னா கிடைக்கும் தூப வர்க்கம். எப்படி வெள்ளைப்போளம் நீங்க விசுவாசம் சொல்றீங்க, குங்குளியம் எப்படி அன்புன்னு சொல்றீங்க, அதையும் நம்ம பார்க்கணும். வெள்ளைப்போளம் ஏன் விசுவாசம் அப்படின்னா, விசுவாசங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும். வாட் இஸ் ஃபைத் அப்படின்னா, நாம காணாத ஒரு விஷயத்துல நாம உறுதியா இருக்கணும். எப்படி உறுதியா இருக்கிறது? நடக்கும், இது வரைக்கும் நம்ம கண்ணிலே பார்க்காத ஒரு விஷயத்துல, பார்க்கிற விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு உறுதி காட்டுறோமோ அது மாதிரி பார்க்காத விஷயத்துல இருக்கிறது பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசம் அநேக இடத்துல இருந்துச்சு. அந்த விசுவாசத்துக்கு நம்ம கத்துக்கணும்னா நம்ம யார்கிட்ட போறோம்னா முற்பிதாக்கள் தான் போவோம். அநேக முற்பிதாக்கள் நமக்கு எப்படி இருக்காங்கன்னா, இந்த விசுவாசத்துல நற்சாட்சி பெற்று வச்சிருக்கிறாங்க. தேவனிடத்துல, மனுஷனிடத்துல இல்ல, தேவனிடத்துல. எப்படி இருந்துச்சு அவங்க விசுவாசம் அப்படின்னா, எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது, நடக்கும் அப்படின்னு ஒருத்தரோட இந்த உலகத்தை சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவன் எனக்கு செய்வார் அப்படின்னு. இது ஸ்டேஜ் 1. இது என் வாழ்க்கை நடக்குமா? யார் கேட்டாலும் இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா அப்படின்னா. ஆனால் தேவனின் வாழ்க்கையை இது நடப்பிப்பார் அப்படின்னு நான் உறுதியாக இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம். சரி, இப்போ ஒரு நடக்கல, ஐயோ நடக்கலையே அப்படின்னா விட்டுறதா? இது ஸ்டேஜ் 2. நடக்கலைனாலும் நான் தேவன் பேர் விசுவாசமா இருப்பேன். இது 2வது. பாருங்க, ஸ்டேஜ் 1 தேவன் எனக்கு கண்டிப்பா செய்வார். அப்படி செய்யாம போனாலும் நான் விசுவாசம். இதுதான் புதுசிஸ்டினுடைய ஆழமான விசுவாசம். இதுதான் சபை வகுப்பார். 1,44,000 பேரா அதுல ஒருத்தர் ஆக போற சபை வகுப்பாருக்கு இருக்க வேண்டிய விசுவாசம் இதுதான். அது யோபு கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எப்படியாமா யோபு, அவரை என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? சரி, அடுத்தது தானியேல்ல படிக்கிறோம். அந்த 3 வாலிபர்கள், எபிரேய வாலிபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவன் எங்களை கட்டாயம் தப்புவிப்பார், நீங்க சொல்ற அந்த விக்கிரகத்தை வணங்க முடியாது, நாங்க உறுதியா நிக்கிறோம், நீங்க என்னை கொன்று போட்டாலும் சரி,
தேவன் எங்களை தப்பிப்பார். அவர் தப்புவிக்காம போனாலும் நாங்க தேவன் மேல விசுவாசமா இருக்கோம். அப்போ விசுவாசம்ங்கிறது எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும். இது ஏன் நம்ம வெள்ளை போலத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம வெள்ளைப்பழம் பார்த்தோம் இல்லையா, ஒரு பூவாம அந்த பூல அந்த அந்த பூனுடைய நடுவுல இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் மகரந்தம் அந்த மகரந்தத்துல இருந்து அப்படியே உருவாகி வருதாமா, அப்படியே ஒரு திரவமா வந்து அது ஸ்ட்ராங் ஆகுதான். எப்படி ஒரு பிசின் வந்து காஞ்சு நின்னா எப்படி இருக்கும்? அந்த சகோதரர் வந்து ஒரு கவிதை மாதிரி சொல்றாரு. எப்படின்னா, அந்த பூ அப்படியே கண்ணீர் வடிக்குது, கண்ணீர் துளி போல இருக்கு. அது அப்படியே 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 காஞ்சு இந்த காத்தெல்லாம் பட்ட உடனே காஞ்சு அது உரியா இருக்குதான். ஒரு போல அப்படியே வெளியே வெளியே வந்த உடனே காத்து பட்ட உடனே அது அப்படியே இறுகி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வெளியே இருக்கிற கல்லு காத்து பட 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 அது இன்னும் இறுகிட்டே இருக்குமா. அதனாலதான் அந்த வெள்ளை போலத்தை விசுவாசத்துக்கு. அப்போ எவ்வளவு உங்களுக்கு நடந்தாலும் இந்த பலவிதமான காற்றினால நம்ம வந்து அடிபட்டாலோ மிதிப்பட்டாலோ அதுல இருந்து மாறாம, அந்த உறுதியிலிருந்து மாறாம இருக்கு இல்லையா. அதனாலதான் வெள்ளை போலம் விசுவாசத்துக்கு அடையாளமாக நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது நேரம் ஆயிடுச்சு. நான் கூடுமான வரைக்கும் நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். இது கொஞ்சம் பெரிய போர்ஷன், நம்ம இழுத்து வச்சு முடிச்சிடறோம். பாருங்க, அடுத்து வந்து குங்குளியம். குங்குளியம் வந்து அன்புக்கு அடையாளமாக நீ சொல்ற. எப்படி அன்பு அப்படின்னா, அன்புனா என்ன அன்பு? நான் என் வீட்டாரத்தில் காட்டக்கூடிய அன்பா? என்னுடைய மனைவி, எங்க அப்பா, எங்க அம்மா, என்னுடைய பிள்ளைகள், எங்க அண்ணன், என் தங்கச்சி, இதான் இல்ல. சரி, வேற யாரு? எனக்கு யாராவது ஹெல்ப் பண்றாங்க, இவர் எனக்கு எப்பவும் உதவி செய்யறார், அப்ப அவர் மேல அன்பா? இல்ல. சபையில இந்த சகோதரி, இந்த சகோதரன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, அவர் மேல காட்டக்கூடிய அன்பா? நோ. பிரதிபலன் பாராத ஒரு அகாப்பே அன்பை தான் இந்த குங்குளியம் வெளிப்படுத்து. இந்த அன்பு தான் நம்ம இருக்கணும். இந்த அன்பு எப்படி இருக்காம, அதுதான் நம்ம தேவனிடத்துல காட்டக்கூடிய அன்பாமா, உண்மையான அன்பாமா. தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இந்த அன்பு எங்க கிடைக்குது அப்படின்னா, யார்கிட்ட கிடைக்குமாமா? இந்த அன்பு யாரிடத்துல வெளிப்படும் அப்படின்னா, யார் ஒருவர் காயப்பட்டிருக்கிறாங்களோ அவரிடத்துல இந்த அன்பு வெளிப்படும். இந்த அன்பு அகப்பே அன்பு வெளிப்படும்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு மனசுக்கு ஒரு தாழ்மை வரணுமா. இது ஒரு ஒரு ப்ராசஸ், ஒரு கண்ட்ரிஸ் ப்ராசஸ். தேவன் பாருங்க, ஒரு மனுஷனை புது சிருஷ்டியா ஆக்குறாரு. அந்த புது சிருஷ்டிக்குள்ள ஒரு அகாப்பே அன்பு வரணும்னா முதல்ல தாழ்மை கொடுக்குறாங்க. அந்த தாழ்மை வரணும்னா என்ன பண்றாராம, அவருக்கு அவருடைய அவருடைய இருதயம் காயப்பட்ட இருதயமா இருக்கணுமா, நொறுங்குண்ட இருதயமா இருக்கணுமா, எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு இருதயம். பாருங்க, நம்ம எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, நம்ம ஒரு அடிபடுறோம், நொறுக்கப்படுறோம், காயப்படுறோம். ஒருத்தர் நம்ம நிறைய பேசிட்டாங்க, காயப்பட்டுட்டோம். காயப்பட்டு அந்த அந்த புரோக்கன் ஹார்ட், அந்த புரோக்கன் ஹார்ட்ல தான் உருவாகுமாம தாழ்மை, பியூரிட்டியான தாழ்மை உருவாகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும், எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்க தெரியல. இது நீங்க நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. எப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப ரொம்ப அடிபட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவரு ரொம்பலாம் வந்து இதான் நின்று பேச, திருப்பி நீங்க செய்யக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பலி வாங்கிட்டாருன்னா, ரொம்ப நம்ம காயப்படுத்திட்டார், துன்பப்படுத்திட்டாருன்னா நம்ம திருப்பி செய்யக்கூடாது. திருப்பி செஞ்சா அது புரோக்கன் ஹார்ட் இல்ல, பழி வாங்கிடக்கூடாது. திருப்பிலாம் அப்படியே பழி வாங்காம நமக்குள்ள அதை சகிச்சுக்கிட்டு அதை அப்படியே இருக்கும்போது அதான் புரோக்கன் ஹார்ட்டா. இது ஒரு புரோக்கன் ஸ்பிரிட்டுங்கிறாரு. இதைத்தான் தேவன் விரும்புறாராம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். சங்கீதம் 51:16-17. தேவன் எந்த பலி விரும்புறது இல்லையா நம்மகிட்ட, ஒன்னே ஒண்ணு விரும்புறாராம். நீ நொறுங்குண்ட ஆவியுடையவனா இருந்தா, நொறுங்குண்ட ஆவினா உன்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குதா, நறுங்குண்ட இருதயத்தை நீ வைத்திருக்கிறாயா, எல்லாரும் உன்னை பொறுக்க வச்சிருக்கிற, தேவன் உன்னை ஒருபோதும் புறக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட தான் இருக்கு உண்மையான தாழ்மை, உங்ககிட்ட தான் வரும் அந்த அகாப்ப அன்பு. அங்க அன்பு அப்படி துளிரிட்டு பார்க்குமா. இது நான் எனக்கு இது நேற்று நைட்ல படிச்சுட்டு எனக்கு பெரிய தூக்கமே வரலீங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் அதை மெடிடேட் பண்ணி நிறைய விஷயம்
பவுல்கிட்ட பேதுருட்ட எல்லாம் நான் அப்ளை பண்ணி பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துல இருந்து எல்லா பரிசுத்தவானும் தங்களுக்குள்ள அகாப்பை அன்பை இப்படிதான் கொண்டு வந்துருக்கிறாங்க. நீங்களும் இதை மெடிடேட் பண்ணுங்க. சகோதரி வசந்த வாசன் சார். 51 சங்கீதம் வசனம் 16 முதல். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அவ்வளவுதான். பிரதருடைய விளக்கத்துல நம்ம பார்க்கும்போது அதுல ரொம்ப அருமையா சொல்றாரு. the broken spirit எல்லாம் என்னன்னு சொல்றாரு. சகோதரி இந்த ரெண்டாவது பேரா மட்டும் வாசிங்க, நான் மார்க் பண்றேன். the broken spirit. A broken spirit. Nothing we can give the Lord, even after our acceptance in Christ, has any value in His sight until we first give Him ourselves, our hearts and our wills. ஆமாங்க. அடுத்தது அந்த இது வந்து நறுங்குண்ட இருதயம் அப்படின்னா the humble மைண்டுங்கிறார். அங்க இருக்கின்றது அது வந்து ஒரு வகையான நம்முடைய மனத்தாழ்மையை அங்க குறிக்கிறதாக நம்ம பார்க்கலாம். இது நீங்க இன்னும் எப்படி சொல்லலாம், ஒரு விஷயத்துல வந்து ஒருத்தர் அடிச்சாங்கன்னா நான் ஒரு வார்த்தையினாலேயோ இல்ல சம்பவத்தினாலேயோ நம்மளை வந்து நமக்கு ஒரு சகோதரத்துல வந்து ஒரு அன்பு இல்லாம ஒரு செயல் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த புரோக்கன் ஹார்ட் நமக்குள்ள வருது. அப்போ அங்க ஒரு லவ் பிரேக்கப் ஆகும்போது நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு முறை நம்ம காயப்பட்டுட்டோம், ஒரு முறை நம்ம புறக்கணிக்கப்பட்டோம்னா புறக்கணிக்கப்பட்ட அத்தனை பேருக்கு நமக்கு ஒரு பரிதாபம் வந்துடும், ஒரு அன்பு வரும். நீ எல்லாராலும் ஒடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னா நம்மள மாதிரி யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் ஒரு அன்பு வரும். அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஏன்னா நம்ம ஏற்கனவே காயப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்ப இது போன்ற அனுபவங்கள் நம்ம அடுத்து தொடர்ந்து செய்யக்கூடிய அநேக விஷயங்களுக்கு நமக்கு நிறைய வருதுன்னு சொல்றாங்க. அப்ப அகாப்பிய அன்பு பிறக்கிற இடம் இந்த நொறுங்குண்ட இருதயத்திலிருந்து பிறக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அல்பானின் பிசின். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஒரு 5 நிமிடம் மட்டும் நம்ம இன்னைக்கு சேர்த்து போகும். நீங்க தயவு செய்து நீங்க கோச்சுக்காதீங்க. தயவாய் உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்றேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும். சரிங்களா? இதை நம்ம முடிச்சிடலாம். ஓகே. அல்பானின் பிசின் அப்படிங்கிறது வந்து ஒரு கீழ்ப்படுதலுக்கு அடையாளமாக இருக்கு. கீழ்ப்படுதல் அப்படின்னா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லும்போது அங்க சொல்றாங்க, கீழ்ப்படுதல் எப்படி இது கீழ்ப்படுதல் அப்படிங்கும்போது இந்த அல்பானின் பிசின் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மரத்தை இப்படி ஒரு வெட்டிட்டா ஒரு வெட்டுக்காயத்தை ஏற்படுத்திட்டோம்னா அந்த வெட்டுக்காயத்திலிருந்து தான் ஒரு பிசின் போல அதுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். ரப்பர் மரம் போன்ற ஒரு ரப்பர் எடுக்கிறாங்க இல்லையா, மரத்தை கீறி விட்டா அந்த கீரல்ல இருந்து அந்த காயத்துல இருந்து அப்படியே வெளியே வரும் ஒரு பால் வரும். அந்த பால் அப்படியே வச்சுதான் ரப்பர் தயாரிப்பாங்க. அந்த ரப்பரோட மேனுஃபேக்சரிங் உடைய ரா மெட்டீரியல் மேக்ஸிமம் அங்கிருந்தான் வருது. அதே மாதிரிதான் இந்த அல்பான் பிசின் கூட அப்படித்தான் சொல்றாங்க. கீழ்ப்படுதல் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு புது சிருஷ்டிகள் பாடுகள் உபத்திரவங்களை சந்திக்கும் போது அந்த உபத்திரவங்களுக்குள்ள கிடைக்குதாம இந்த எப்படி முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த குங்குளியங்கிறது வந்து நமக்கு அந்த கிளிஞ்சலை அடிச்சு உடைக்கும் போது அதை நறுங்குண்டது ஆகும். கிளிஞ்சல் அது தெரியும் நமக்கு, அது கடல்ல இருந்து கிடைச்சு அதை உள்ள கிளீன் பண்ணிட்டு அந்த கிளிஞ்சலை வந்து என்னன்னா வெறும் கிளிஞ்சலா இருந்தா அது தகுதி இல்லை, அதை வந்து அடிச்சு நொறுக்கி பவுடர் ஆக்கிறது. ஓகேங்களா? அப்போ அதான் நொறுங்குண்டதுமான ஆவின்னு சொல்லி அந்த கம்பேரிசன் பண்ணும். அடுத்து இந்த கீழ்ப்படுதல் வந்து ஒரு காயம், அந்த காயத்திலிருந்து பிறக்குது ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்கள், அதுல இருந்து வருது கீழ்ப்படுதல். அதான் நம்ம எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு கேட்டதா இருந்தது. அப்படின்னா உபத்திரவங்கள்னாலதான் ஒருத்தர் பூரணப்பட முடியும். அப்ப நம்ம ஒரு அபூரணத்திலிருந்து ஒரு பூரணத்துக்கு போகணும்னா இங்க என்ன தேவை அப்படின்னா உபத்திரவங்கள் தேவை. அதனால அப்போஸ்தலர் நம்ம 14ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது எப்படி படிக்கிறோம்னா, அநேக உபத்திரங்கள் வழியாத்தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லணும். இங்கேயும் நமக்கு அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உபத்திரவங்கள் நமக்கு கத்துக் கொடுக்குது கீழ்ப்படுதல. அந்த கீழ்ப்படுதல் எங்க கொண்டு வருதுன்னா ஒரு பூரணத்து. ஏன் பிரதர் நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு மெயின் ஈக்குவேஷனுங்க. இது அப்படி நீங்க ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. அப்ப கீழ்ப்படியலைன்னா பூரணம் இல்லை.
என்ன ஆயிரும்? அது அபூர்ணமாயிரும். இது எங்க பார்க்கலாம்? ஏதேன் தோட்டத்துல பார்க்கலாம். தேவன் ஒரு வார்த்தை சொல்றார், அதுக்கு கீழ்ப்படின்னு சொல்றாங்க, அவங்க கீழ்ப்படியில. அப்போ ஆல்ரெடி பரிபூர்ணத்துல இருக்கிறவங்க அந்த பரிபூர்ண நிலையை இழக்கிறாங்க. அப்போ கீழ்ப்படிதல் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன இழந்தமோ அது திரும்ப வந்துருமா? ஓகே. இப்ப இங்க கீழ்ப்படியும் பொழுது வந்துடும். அப்ப அந்த கீழ்ப்படிதல் எப்படி வருது? அப்போ பாடுகள் உபத்திரவங்கள் வரும்பொழுது நம்ம பூரணப்படுறோம் அப்படின்னா அந்த அதுக்கு நம்ம ஒபே பண்ணும்போது, அதை நம்ம எதிர்த்து போராட போது, அதை உபத்திரத்தின் பாடியில் சகிச்சு கொள்ளும் போது கீழ்ப்படிதல் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு பார்க்கணும். அடுத்து எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுறார். எப்படின்னா, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. யாரு? நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்கு இருக்கும் கீழ்ப்படிதல் இல்லையா? அது கீழ்ப்படிதல் மீனிங் அது இல்ல. பிரதர் குறிப்பிடும்போது அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அவருக்கு நிறைய தெரியும், இன்னும் தேவனிடத்திலிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேவ சமூகத்துக்கு இவர் இன்னும் நெருங்கி போறதுக்கும் சில விஷயங்கள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஒபே பண்றாரு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு தொடர்ந்து கீழ்ப்படுகிறது, மரண பரிந்து கீழ்ப்படுகிறது. பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு அவர் வந்து என்ன ஆயிட்டாரு? பூரணராயிட்டாரு. அப்ப அதுக்குள்ள அபூர்ணம் இருந்தாரா? இல்ல. பூரணத்திலையும் பூர்ணம் பரிபூர்ணம் எக்ஸ்ட்ரீம் அந்த எண்டு அடைஞ்சிட்டார். 100% ஆகட்டும். தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரான அப்படின்னா அவர் கீழ்ப்படிஞ்சாரு. இப்ப யாரெல்லாம் கீழ்ப்படியணும்னு வர்றாங்களோ, தேவ நீதிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படி வர்றாங்களோ அவங்களுக்கு அவர் வந்து உதவி செய்யறார். இப்ப யார் வர்றா? நீங்க நான் தான் வர்றோம். அப்ப நமக்கு யாரு ஹெல்ப் பண்றாங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹெல்ப் பண்றாரு. எப்படி? அவர் எப்படி பூர்ணரானாரோ அதே மாதிரி நமக்கும் பூர்ணருக்கு ஹெல்ப் பண்றார். அவர் எப்படி பூர்ணரானார்? கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு பூர்ணரானார். எப்படி அவர் கீழ்ப்படிதல் வந்துச்சு? அவர் அநேக பாடுகள் உபத்திரவங்களை அவர் வேண்டான்னு சொல்லி தவிர்க்கல. அதெல்லாம் தன்னுடைய சரீரத்திலையும் தன்னுடைய சிந்தையிலையும் மனசார ஏற்றுக்கொண்டார். அப்படி நாமளும் செஞ்சோம்னா நாமளும். அதனாலதான் அந்த மரம் அந்த ஒரு வெட்டுக்காயத்தைப்படும் போது அந்த வெட்டுக்காயத்துல இருந்து வருது. அப்போ காயம்தான் அது அருமையான பொருளை கொடுக்குது. சரிங்களா? அடுத்தது சாம்பிராணி அப்படின்னா, சாம்பிராணி ரா மெட்டீரியல். இது வந்து தேவனை துதித்தல். இது வந்து நம்ம இந்த பொருள் நம்ம இடத்துக்கு ஒரு பரிச்சயமான பொருள். பட் இது எங்கிருந்து கிடைக்குதுன்னா, இது வந்து ஒரு மரத்துல இருந்து தான் ஒரு பிசின் போல கிடைக்குன்னு சொல்றாங்க. அதான் அந்த இமேஜ் கூட நம்ம பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து தேவனை துதிக்கிறது. எப்படி தேவனை துதிக்கிறதுனா என்னன்னா, அநேக வருஷம் ஒரு முழு உள்ளத்தோட தேவனை நம்ம பரிசுத்த அலங்காரத்துடனே கூட கர்த்தரை தொழுது. அந்த பரிசுத்த அலங்காரம்னா என்னன்னா, ஒரு சுத்தமில்லாத ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நிலைமை. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போய் நம்ம வந்து உட்காரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? அந்த பியூரிட்டி மைண்ட், சிந்தையில நம்ம பரிசுத்தவன். நம்ம வந்து நம்ம நிறைய நேரம் நம்ம வந்து யாராவது பரிசுத்தவன் சொன்னா நமக்கு சிரிப்பு வருது. நோ, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தவான் சொல்றதுக்கு நம்ம எங்கேயும் வைக்கப்படக்கூடாது. ஒரு மற்றவர்கள் நம்ம அதே மாதிரி பரிசுத்தவான் தான் சொல்லணும். பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறதுல அதை சொல்றது நம்ம சந்தோஷப்படணும். நம்மளை யாராவது பரிசுத்தவான் சொன்னா நம்ம சந்தோஷப்படணும். அப்ப நம்ம பரிசுத்தவான்களா அப்படின்னா, பரிசுத்தவான்களாக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் பரிசுத்தவான் அல்ல, ஆனால் தேவன் என்னை பரிசுத்தவனா பார்க்கிறார். அப்ப தேவன் என்னை பரிசுத்தவனா பார்க்கிறாருன்னா, நான் முதல்ல தேவனை நான் எப்படி நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ண நான் நல்லவன். பாருங்க, நான் ரொம்ப புரியமா சொல்லிடுறேன். நான் நல்லவன் இல்லைங்க, ஆனா என் தேவன் என்னை நல்லவனா பார்க்கணும். அவர் என்னை நல்லவன் நினைச்சிட்டு இருக்கிறார். அவருடைய நினைப்பை நான் பொய்யாக்க கூடாது. அதுக்காக நான் நல்லவனா இருக்கும். சேம் கான்செப்ட் தான் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்லன்னு சொல்லி நம்ம நான்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு போய் பாவம் பண்றத பாவிகளாக இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தவான் தான் அப்படின்னு சொல்லி அந்த பரிசுத்த நிலைமையை நம்ம தொடர்ந்து அப்படியே போகும்போதுதான் நம்ம முன்னேறி அந்த நிலையை அடையிறோம். அப்படி பரிசுத்தமா இருக்க நம்ம ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் தேவனை தொழுது கொள்றதான். புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா எதுங்கிறத நம்ம பார்ப்போம். பலியின் ஜீவியத்துல ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லு. அந்த மறுரூபமாகக்கூடிய ப்ராசஸ் அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஓகேங்களா? அப்ப ஆராதனை யாரு? தேவனுக்கு ஆராதனை. அதுதான் நம்ம வந்து பாக்குறோம். இது தேவனை துதித்து மகிமைப்படுத்துறது தான் இந்த சாம்பிராணி அடையாளப்படுத்துதல். சரிங்க, அன்பான சகோதரர்களே, இது எல்லாமே ஒன்னா கடந்த சரி சமமா அன்பு
விசுவாசம், கீழ்ப்படிதல், தேவனை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, இதெல்லாம் சமமா அளவுல இருக்கும். எதுவுமே ஏற ஒண்ணு அதிகமா. என்கிட்ட அன்பு நிறைய இருக்குதுங்க, ஆனா கீழ்ப்படிதல் இல்லைங்க. என்னிடத்துல வந்து விசுவாசம் இருக்குதுங்க, அன்பும் இல்லைங்க, கீழ்ப்படிதலும் இல்லைங்க. நோ, நாம் ஒருபோதும் தூப வர்க்கங்கள் ஆக முடியாது. இது சரி, எல்லாமே சமமா இருக்கணும். சமமா இருக்கணும்னா ஈக்குவல் வெயிட்ல இருக்கும். அப்ப இதை எடுத்து வச்சு என்ன பண்றாங்கன்னா, இது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்னா இடிச்சு அப்படியே வந்து போட்டு இது என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் தூபமாக அங்க போடுறது. அது கை நிறைய அல்லணும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நாம அது ஒரு சாக்ரிஃபைஸ், நம்முடைய வாழ்க்கை முழுக்க சாக்ரிஃபைஸ் தான். அந்த சாக்ரிஃபைஸ் எப்படி இருக்கும், நம்ம பரலோகத்தை சந்தோஷத்தால் நிறைக்கணுமா. அதான் மகாபரிசலம் நிறைஞ்சு அப்படி ரிட்டர்ன் ஆகும்னா அதுக்கு நம்ம நிறைய கையில் அள்ளி போடணும். திராணிக்கு தக்கதாக ஒவ்வொருத்தரும் என்னால இவ்வளவு முடியும் அப்படின்னா அவ்வளவு எடுத்துடணும். அர்ப்பணிக்கிறது, இதான் அள்ளி வைக்கிறது. இது கைக்கு நேரிடுவது எதுவோ வசனம் படிச்சுக்கிறோம். அப்படின்னு என்ன, இது வந்து பேர் சபையில எல்லாம் இதெல்லாம் காணிக்க வாங்குறதுக்கும் தசம் வாங்குறதுக்கும் இந்த வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்து நமக்கு இந்த வசனம் படிக்கும் போது ஏதோ கலெக்ஷன் போடுறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க போல இருக்குது அப்படின்னு எல்லாம் நமக்கு மைண்ட் வந்துடும். ஆனா அது அப்படி இல்லைங்க. பாருங்க அன்பான சகோதரர்களே, நாம நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு இதை செய்ய முடியும், இதை கொடுக்க முடியும் அப்படின்னு அர்ப்பணிப்பு. நான் காணிக்கை பத்தியும் தசமம் பத்தி பேசல, நம்மை நாமே தேவனுக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறது. அது எப்படின்னா மனமும் வந்து, அதாவது கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, மனமும் வந்து செய்யக்கூடிய அந்த மன விருப்பத்தோட, முழு மனசோட விருப்பத்தோட செய்யக்கூடியது. எப்படின்னா நான் என்னை இந்த ஊழியத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய மைண்ட். சரிங்களா? இந்த சத்தியத்திற்காகவும் நான் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நான் ஏதாவது செய்யணும், அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். என்னை போல இன்னொரு மற்றவர்களுக்கு நான் இந்த சத்தியம் போய் சேரணும், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் செய்யக்கூடிய வேலையை, நான் வாழக்கூடிய வாழ்க்கைய நான் வந்து என்ன பண்றேன்னா தியாகம் பண்றேன். வாழும் உரிமையை தியாகம் பண்ற கத்துக்கிறது. வாழும் உரிமைனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். நான் இந்த வேலை செஞ்சா எனக்கு இதுல இருந்து எனக்கு இவ்வளவு வருமானம் வரும், நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து சப்ஜெக்ட் கேட்கணும். அதுக்கு ஒரு நேரம் இருக்கும், இதுக்கு ஒரு நேரம் இருக்கும். இந்த நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நான் வந்து இந்த மாதிரி எக்லிஷன் நான் போகணும் சண்டே ஆராதனைக்கு, ஆனா அது எனக்கு நான் இந்த மாதிரி எனக்கு தடையா இருக்கு, அதை நான் வந்து நான் என்ன பண்றேன், சேக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து அதை செஞ்சேன்னா நான் எத்தனை பேருக்கு ஆதாயப்படுத்த முடியும், இவ்வளவு விஷயம் செய்ய முடியும், பரவாயில்ல, நான் அதைத்தான் தூக்கி தியாகம் பண்றேன். எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும், எனக்கு பேர் வேண்டாம், அந்த பேரை நான் தியாகம் பண்றேன். அநேக விஷயங்கள் இருக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது. அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு சரி. இப்போ நம்ம இந்த தூப வர்க்கத்தை ஆசாரியன் என்ன பண்றாராம, முதல்ல போய் பலிபீடத்திலிருந்து நெருப்பு எடுத்து வந்து அதுல வந்து போட்டு என்ன பண்றாராம, இதை வந்து ஒருவேளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இது தூப கலசத்தோட உள்ள போறது மாதிரி எல்லாம் எங்கேயுமே நம்ம வந்து கான்செப்ட் இல்லை. ஆனா எல்லாத்தையும் தூப கலசம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, அதெல்லாம் பின்னாடி நம்ம பாக்குறோம். அந்த தேவாலயம் கட்டும் போதெல்லாம் ஆசாரியர்கள் ஒவ்வொருத்தரும் பேர் அடிச்சு, நம்ம இந்த பாத்திரத்துல பேர் அடிக்கிறாங்க இல்லைங்களா, பாருங்க, அன்பளிப்பு கார்த்திகேயன் கோயம்புத்தூர் அப்படின்னு எல்லாம் பேர் அடிக்கிறாங்க இல்லையா. இன்னைக்கு ஒரு கல்யாணத்தோட மூவி வைக்கிறதுக்கு ஒரு அண்டா குண்டா பேர் அடிச்சு கொண்டு கொடுக்குறாங்களா. இந்த மாதிரிதான் வந்து இதெல்லாம் எங்கிருந்து வந்து பழக்கம்னா, நான் அன்னைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்களுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு தூப கலசம் இருந்துச்சான். அது அவங்கவுங்க பேரு எதுக்கு தேவன் சொன்னார்னா, அதுல ஏதாவது அந்நிய கிரி வந்துச்சுன்னா அவங்கதான் இறப்பாங்க. அப்படின்னா இந்த தூப கலசம் எல்லாமே எதுதான் இருந்துச்சுன்னா பொன்னினால சேப்பல்ல, இது பலிபீடத்தில் இருக்கக்கூடிய தூப கலசமாக இருந்துச்சு. இதெல்லாமே வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தூப கலசம் எடுத்துட்டு போய் நெருப்பு எடுத்து போய் பரிசுத்தத்தில் இருக்கக்கூடிய தூப இடத்துல வச்சு அதுல தூப வர்க்கத்தை எழுதி போட்டு அங்கிருந்து போக வரும், அது மகாபரிசத்துல போகும். அப்புறம் இவர் மாத்திரம் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவார்னா ரத்தம் தெளிச்சுட்டு வருவார். மகாபரிசத்துக்குள்ள ஒருத்தர் போகணும் அப்படின்னா அதுக்கு அநேக விஷயங்கள் இருக்கு, அது செய்யாம உள்ள போக முடியாது. நாமளும் மகாபரிசத்துக்குள்ள போறது நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்டு, திரையை கடக்கிறது, கடைசி திரை. அப்ப நம்ம என்ன பண்றோம், அது நம்மளுடைய மரணம் பார்க்கறோம். திரை கடக்கிறது மரணம். மறைச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம பரலோகத்துக்கு போறோம்.
அப்ப அது பரலோகத்துக்கு போகணும்னா தேவனை தரிசிக்கணும்னா, தேவனுடைய நம்ம சதா காலங்கள் இருக்கணும்னா, சபை வகுப்பாரம் மாறணும்னா நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அது தூப வர்க்கமா இருக்கிறோம். அந்த தூப வர்க்கம் வெறுமனே தூப வர்க்கம் வந்தா வாசனை தராது, சுகந்த வாசனை தராது, அந்த நல்ல நறுமணம் தராது. நம்முடைய வாழ்க்கை பாடுகள் உபத்திரங்களோடு சேர்ந்து இருக்கும் போதுதான் நல்ல வாசம். எங்க வீட்டுல இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால எனக்கு நிறைய பிரச்சனைங்க. சந்தோஷப்படுங்க. இன்னைக்கே நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் சரியான தூப வர்க்கம். நெருப்புல போட்ட தூப வர்க்கம். நல்ல வாசம் வருது. தேவன் பரலோகத்துக்கு சந்தோஷப்படுறார். என் பிள்ளை இந்த சத்தியத்திற்காக எவ்வளவு போராட்டம் போராடிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களா எதிர்க்கிறாங்களா? சந்தோஷப்படுங்க. வேலை செய்யறதுல எதிர்க்கிறாங்களா? சந்தோஷப்படுங்க. இந்த சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுனால கூட இருக்கிற சகோதரர்களே உங்களை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்களா? சந்தோஷப்படுங்க. உபத்திரவங்களால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். உபத்திரம் இல்லாம போக முடியாது. அந்த உபத்திரவம் நெருப்பு, தூபவர்க்கம், நம்முடைய வாழ்க்கை ரெண்டும் சேரும்போது தேவன் மகிமைப்படுறார். பொறுமையோடு கேட்ட உணவையும் தேவன் தாமே ஆசீர்வதித்தவராக. இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவை தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துக்கும் சபையாகிய சரீர அங்கங்கள் உங்கள் அனைத்து நன்றி உடையவர்கள் தேவநாமம் கிறிஸ்துவ மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பிரதர். ஸோ இப்படிப்பட்ட மேன்மையில சத்த வச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். இந்த சத்திய வச்சனங்கள் தூது கொடுத்த நம்ம அன்பு சகோதரனுக்கு நம்ம அனைவரும் சந்தவங்க நன்றி செலுத்துக்கிறோம். பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாக. உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் ஜெபம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இன்னும் நீங்கள் திங்கள் படிக்க முடியாது சகோதரன் மோசஸ் கருண் நண்டி அன்போடு அழைக்கிறோம். முடிவு ஜெபத்தில் வழிநடக்க முடியாது சகோதரன் ராயப்பர் அன்போடு அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். மே மாதம் 22ஆம் தேதி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவும். வசனத்திற்கான ஆவிக்குரிய விளக்கம். ஒவ்வொருவரும் பந்தய மைதானத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தங்களை தாங்களே சோதித்து பார்ப்பார்களாக. மற்றவர்களை விட தங்களுடைய இருதய பலவீனங்களை, சரீர பலவீனங்களை நன்றாக அறிவார்கள். இந்த ஓட்ட பந்தயத்தில் தாங்கள் எங்கே நிற்கிறார்கள் என்பதை, பந்தய ஓட்டத்தில் மெய்யாகவே ஓடிக்கொண்டிருக்கிறார்களா என்பதையும், அப்படிப்பட்ட அழைப்புக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பதில் பாக்கியமும் மகிழ்ச்சியும் அடைகிறார்களா என்பதையும் சிந்திக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஓட்டத்திலே முதல் சுற்றை ஓடியிருக்கிறோம் என்ற சந்தோஷம் உண்டாகுமானால் நாம் மகிழ்ந்து அதிக உற்சாகத்துடன் இன்னும் வேகமாக ஓட முயற்சி செய்ய வேண்டுமாக. இரண்டாவது சுற்றை நாம் கடந்திருப்போமே ஆனால் நாம் இன்னும் மகிழ்ச்சியோடு தொடர்வோமாக. இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்று அசதியாய் இருந்துவிடக் கூடாது. நாம் மூன்றாவது முடித்து விட்டோம் என்று எண்ணுவோமே ஆனால் அப்பொழுது நாம் பரிபூரண அன்பிற்கு அடையாளமான நிலையில் விரோதிகளையும் நேசிக்கக்கூடிய நிலையில் மிகுந்த சந்தோஷம் அடைய காரணம் உண்டு. இந்த நிலையில் இறுதி வரை இதோ விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் வெற்றி நமதே, பரிசும் நமதே. ஆயினும் அப்போஸ்தலர் சொல்வது போல சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க, எல்லா சோதனைகளையும் சந்திக்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்தவர்களாக நிற்க சொல்கிறார். அதனால் நாம் எவ்வித தீமையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும். அப்பொழுது எல்லா வெகுமதியும் அளிக்கிறவரும் எல்லாவற்றையும் காண்கிறவருமாய் இருக்கிறவர் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பாயாக என்பார். ஆமென். சிவன் செய்வோம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை நோக்கி பார்த்து நித்தமும் போஷிப்பித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, முக்கிய சதா காலங்களிலும் சிதிக்கன மகிமையெல்லாம் உடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் நேச ரசிகரமான கிறிஸ்துவின் மூலம் நாம் ஏறெடுக்கிறோம். உடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினால்
உண்மை அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சிறுகாரத்தின் ஆவி இடையர்களுக்கு தந்து எங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் மீறுதல்களுக்கு மட்டாக தந்தித்து இந்த ஒரு நாளிலே நாங்கள் ஜீவனோடு இருக்கோம். உடைய சமூகத்துக்கு நேராக இந்த மாலை பொழுதுல கடந்து வந்து இந்த தூப உருக்கத்தை குறித்ததான காரியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள தேவரில் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காக உலக நாளத்திலிருந்து மனத்தாழ்ந்தோடு நம்பிகள் செடிகள் சோதனைகளை ஏறெடுக்கிறோம். இதற்கு கருவியாய் பயன்படுத்தின சகோதரர் கூட நாங்கள் நம்பிகளை ஏறெடுக்கிறோம். இன்னும் அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்க தேவனை பயன்படுத்துவதற்கு நாங்கள் செலுக்கிறோம். கேட்ட எங்களை கூட நம்ம கரங்களை வைக்கிறோம். தந்தை, நாங்கள் அந்த சுகந்த வர்க்கத்தை போல நாங்களும் உங்களுக்கு பிரியமான தூப வர்க்கங்களா இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கத்தக்கதான கிருபையும் பலனும் தந்துடும் என்பதை கூட நாங்கள் செலுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற அந்த அளவிற்கு ஏற்றது போல உண்மையும் முக்கியமான ஊழியக்காரன்கிற அந்தஸ்து இந்த சமூகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இது இடுக்கமான வழியில எங்கள் நேசரத்திரம் கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நாங்கள் ஓடி முடித்து தந்தையை எங்களுக்குரிய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய தெரிவிக்கிறோம். இப்பொழுது பிரிந்தாலும் பிரியாத நேசரதாகவும் எங்களோடு கூட இருக்கவும் மீண்டும் நாங்கள் ஒருவரை முகமாக சந்திக்கும் வரையில் உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களோட கூட இந்த வழியோடு சொன்னதாக கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். உலகத்தின் மத்தியில கடந்து போகிற வேளையில் எங்களுக்கு இன்று ஏற்படக்கூடிய எல்லா வித்தியாசங்களுக்கும் அடியார்களை விலக்கி பாதுகாத்து உங்களுடைய பரம சட்டங்களின் நிழலில் எங்களை தற்காத்து வழிநடத்த வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் எங்கள் கண்மலையும் எங்கள் ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு தலையாக இருந்து நித்தமும் வழிநடத்தி வருகிற கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தில் மிகவும் மனத்தாழ்வோடு சமர்ப்பிக்கிறோம். கிருபை, இரக்கம், அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமாம்.